ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இந்த விலாக் வந்து என்னோடய நியூ இயர் அன்னைக்கு எப்படி என்னோடய டே போணுச்சு அப்படின்னு தான் இந்த விலாகு. காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து காக்காக்கெலாம் சோறு வைக்கிறதுக்காக நான் மேலே வந்துட்டேன். அப்போ தான் சன்ரைஸ் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி முதல் நாள் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் கீழே வந்து இந்த 100 ரூபா வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து தந்தாங்க. ஸோ அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. அதனால் காலையிலே வந்து அவங்க எனக்கு வந்து 100 ரூபா கொடுத்தாங்க. வருஷத்தில் மொதல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் அதை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டு பிள்ளையார். அவங்கள குளிக்க வச்சாச்சு. நம்ம எல்லோரும் குளிச்சாச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நான் குளிச்சுட்டு காலையிலே போயிட்டு வாசல்லாம் தெளிச்சிட்டு பிள்ளையாரை குளிப்பாட்டியாச்சு. குளிப்பாட்டி எங்கள் வீட்டில் உள்ள பூவு முல்லைப்பூ, மல்லிகைப்பூ, அரளிப்பூ, செம்பருத்தி பூ வச்சு நான் அலங்காரம் பண்ணிட்டேன். நம்ம என்ன அபிஷேகம் பண்ணுறோமோ அதை ஏற்றுக்கோங்க. இந்த பிள்ளையார் வந்து ஒரு 2 வருஷமாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், எனக்கு ஏதோ தெரிஞ்ச கோலத்தை வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஏதாவது ஒன்று வரைஞ்சி வைப்பேன். இப்படி தான் நோட்டில் வரைய வேண்டியதெல்லாம் ரோட்டில் வரைவேன். அப்படி தான் வரைவேன். ஸோ எனக்கு கோலம் போடவே தெரியாது. ஸோ இப்போ தான் வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் தான் இப்போ போடுறது. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் போட்டதே கிடையாது. இன்னொரு என்னன்னா எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே நமக்கு தெரியும். அதனால் அது போட வாய்ப்பு இல்லை. ஸ்டோர் வீடுன்றனால அது போட வாய்ப்பு இல்லை. அதனால் இங்கேயே வந்து எனக்கு கற்றுக்க அந்த வாய்ப்பே இல்லை. இப்போ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் சரின்னு தெரிஞ்சதை நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கலர் கொடுத்து நான் போட்டிருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட் பரவாயில்லையே, நல்லா போட்டிருக்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இதெல்லாம் அவள் போட மாட்டாளே அப்படின்னு. அப்புறம் எங்கள் வீட்டு நாய்க்குட்டி அவன் பாருங்க, அவனை குளிப்பாட்டி விட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக இருக்கான். அவனை தண்ணியே பிடிக்காது, சுத்தமாக தண்ணி பிடிக்காது. டாட்டா சொன்னோன்னே கையை பிடிச்சி வச்சுக்கிட்டான். இப்படி தான் கையை நீட்டிட்டா போதும், பிடிச்சி வச்சுக்கிட்டே இருப்பான். எப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கான் பாருங்க. இது ஒரு ஹாப்பினஸ் எனக்கு. அப்புறமேட்டுக்கு நான் வந்து ஒரு 9 மணி போல் நான் கிளம்பிட்டோம். நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேனா. ஸோ வந்து ஹவுஸ் ஓனர் அக்கா வந்து கூப்பிட்ருந்தாங்க. சரி வா, ஏன் தனியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே போயிட்டேன். அங்கே தான் போயிட்டுருக்கேன். நியூ இயர் அன்றைக்கி அவங்களுக்கு வேலை, அதனால் அவங்க போயிட்டாங்க. இது வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் அக்கா வீட்டில் இருக்க நாய்க்குட்டி. அவங்க வந்து சரியான டாகு. எப்படி சொல்கிறது, எங்கே நாய்க்குட்டி பார்த்தாலும் அவங்க கூப்பிட்டு வந்து வச்சுக்குவாங்க. அவ்வளோ நாய்க்குட்டி இருக்கும் அவங்க வீட்டில். ஆனால் என்ன வைக்க தான் இடம் இருக்காது. இது பாருங்கள், இதுக்குள்ளே கூண்டுக்குள்ளே கிடக்கல, அது புதுசு. நானே இப்போ தான் போய் பார்க்க இந்த நாய்க்குட்டி எப்படா வந்துச்சு அப்படின்ட்டு. ஸ்டார்டிங்கில் இருந்து இருக்கிறது வந்து அந்த சைடில் இருக்க ஒயிட்டாக இருக்குல்ல, இந்த நாய் தான் வந்து இருக்கும். இது ரொம்ப நல்ல நாய்க்குட்டி. யாரையும் உள்ளே விடாது, யார்கிட்டையும் வாங்கி சாப்பிடாது, தெரிஞ்சவங்க மட்டும்தான் சாப்பிடும். அப்புறம் அங்கே கேக்லாம் இருந்துச்சு. அப்புறம் லஞ்சுக்கு வந்து சிக்கன் தான், நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு கிரேவி. அதை நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. அப்புறம் இவன் கூண்டுக்குள்ளே இருந்தால் கத்திக்கிட்டே கிடக்கான்னு சொல்லிட்டு இவனை அவுத்து விட்டா கீழே கிடக்க அந்த பட்டனு என்னடா நறுக்கு முறுக்குன்னு சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா இவன் பட்டனை உட்காந்து கடிச்சிக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இவன்கிட்டருந்து வாங்கி போடுங்கன்னா அந்த பட்டனுக்கு அந்த போராட்டம் வந்து காலை கடிக்கிறது, பட்டனை எடுக்க விட மாட்டுது. அப்படியே சிரிப்பாக இருந்துச்சு. ஃபுல் டே இவன் கூட தான் டே போட்டு இருந்துச்சு. ஒரு நேரம் அமைதியாக இருக்க மாட்றான், நம்மளே அமைதியாக இருக்க விட மாட்றான். வந்து முட்டிக்கிட்டே இருந்து வா என் கூட சண்டைக்கு வா அப்படின்ட்டு இருந்தான். எப்படி வரான் பாருங்க. ஆனால் கடிக்கவே இல்லைங்க. அந்த நமக்கு இப்போ பல் வந்து படும்ல, அந்த மாதிரி இல்லவே இல்லை. பாருங்க, போயிட்டு டயர்டாயிட்டா போய் படுத்துக்கிட்டியா அப்படின்னோடனே திரும்பி ஓடி வந்துட்டான். நீங்கள் அந்த காலை தான் பிடிக்கான். அப்புறம் கையில் குச்சி வச்சுருந்தேன், போயிட்டு அங்கே போய் படுத்துக்கிட்டான். குச்சை போட்டோன்னு குடுக்குன்னு வந்துடுறான். இந்தங்க நான் பாட்டுக்கு தான் அமைதியாக இருந்தேன், அவன் பாட்டுக்கு காலை பிடிச்சிட்டு இருந்தான். ஸோ என்னோடய டே வந்து ஃபுல்லாகவே இப்படி தான் நாய்க்குட்டியோடு தான் போணுச்சு. இது வந்து இன்றைக்கி ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. இது வந்து நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வைப்போம்ல,
அந்த இது வந்துருந்துச்சு. இது வந்து 270 ரூபா. இது வந்து ஃப்ரீ, அந்த சோப்பு இதெல்லாம் வைக்கிறது. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு மதியானம் சாப்பிட்டதே வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் டீயோட முடிச்சாச்சு. மதியானம் கொஞ்சோண்டு அந்த சிக்கன் இருந்துச்சா, ஸோ அதையே சாப்பிட்டாச்சு. அப்புறம் டீயை மட்டும் குடித்தாச்சு. குடிச்சிட்டு இந்த டே இப்படி தான் போணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேரடி சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.